வணக்கம். நான் ஜெய்சங்கர், அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் என் ஜாதகத்தில் எல்லா கட்டத்துலேயுமே கிரகங்கள் இருக்குது சார், நல்ல இடங்கள்லாம் கிரகங்கள் இருக்குது சார், அப்படி இருந்தும் எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை, எங்கே போனாலும் எந்த முயற்சியில் பண்ணாலும் கல்லில் போய் முட்டை மாதிரியே இருக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது, காரணம் இல்லாமல் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்தால் உங்களுக்கு நன்மை செய்யும். அதே நல்ல கிரகங்கள் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் ஒரு நீச வீட்டிலையோ அல்லது பகை வீட்டிலையோ அல்லது வக்கரமாகி நின்றாலோ உங்களுக்கு நன்மை செய்யாது. அது என்ன சார் வக்ரம் அப்படின்னா உங்களுக்கு விலகி இருத்தல்னு அர்த்தம். நன்மை செய்யக்கூடிய இடத்துலேருந்து அது வந்து விலகி நிற்கிது. அப்புறம் எப்படி நன்மை கிடைக்கும்? அப்போ நீங்கள் போய் செய்யக்கூடிய முயற்சியில் எல்லாமே தோல்வி அடையத்தான் செய்யும். முயற்சி கடைசி வரைக்கும் பண்ணுவீங்க, ஆனாலும் அது வந்து வெற்றி அடையாமல் போயிடும். அதுக்கு காரணம் அந்த கிரகம் வந்து வக்கரமாகி நிற்கிது, நன்மை செய்யக்கூடிய இடத்துல இல்லை. ஆனால் அந்த கட்டத்தில் தான் இருக்குது, ஆனால் அது விலகி இருக்குது, வக்கரமாக இருக்குது. அதே போல் ஒரு கிரகம் நீச வீட்டில் இருந்தாலும் சரி, பகை வீட்டில் இருந்தாலும் சரி, தான் வழங்கக்கூடிய பலன்களை நீச வீட்டில் இருந்தால் சுத்தமாக இழந்துடும், பகை வீட்டில் இருக்கும்போது ஒரு பாதி தான் நன்மை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? வக்ரம்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்குங்க, இப்போ எந்தெந்த கிரகம் வக்ரமானால், ஆனால் சரி இப்போ வக்ரமான கிரகம் நன்மை செய்யாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே வக்ரமான கிரகம் கெடுதல் பலன்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அது வக்கரமாகிட்டால் உங்களுக்கு நல்லது. நீச வீட்டில் இருந்தாலும் பகை வீட்டில் இருந்தாலும் வக்கரமாயிடுச்சுன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். சரி, இப்போ அது என்னென்னு பார்த்துருவோம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் புதன் கிரகம் மீனம் வீட்டில், மீன ராசியில் வக்கரமாகி இருந்தால் உங்களுக்கு நன்மை செய்யும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த மீன வீடு வந்து புதன் கிரகம் நீசமாகுது அந்த இடத்துல. அப்போ நீசமான ஒரு கிரகம் வக்கரம் பெற்றால் முழுமையான பலத்துடன் உங்களுக்கு நல்லது செய்யும். சரி, ரெண்டாவது, இப்போ சனி பகவான், சனி எடுத்துக்கங்க. சனி உங்கள் ஜாதகத்தில் மேசத்திலோ சரிங்களா சிம்மத்திலோ இருந்தால் வக்கரமாகி நின்றால் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். தனது எந்த கிரகமாக இருந்தாலும் தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் மேசத்திலோ அல்லது சிம்மத்திலோ நின்றால், வக்கரமாகி நின்றால் நல்லது செய்வார். ஏன் அப்படின்னா மேசம் வந்து நீச வீடு, சிம்மம் வந்து பகை வீடு. அதே மாதிரி இப்போ செவ்வாய் எடுத்துக்கோங்க. ரிஷபம், கடகம், கும்பம், இந்த 3 ராசிகளில் செவ்வாய் வக்கரமாகிவிட்டால் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொடுப்பார் தனது தசாபுத்தி காலத்தில். கடகத்தில் வந்து செவ்வாய் வந்து நீசமாகிறார், மிச்ச 2 வீடு வந்து சமம் அல்லது பகை வீடாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த 3 வீடுகளில் செவ்வாய் நீசமானால் உங்களுக்கு தன்னுடைய தசாபுத்தி காலத்தில் நல்லது செய்வார். சரி, இப்போ குரு எடுத்துக்குவோம். குரு வந்து மிதுனம், துலாம், மகரம், இந்த 3 வீடுகளில் குரு வக்கரமாகி நின்றால் மிக 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 சிறப்பான ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். சரிங்களா? ஏன்னா மகரம் வந்து குருவுக்கு வந்து நீச வீடு, மிச்சம் 2மே வந்து பகை வீடு. சரி, அடுத்து அதே போல் சுக்கிரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு கன்னி வீட்டிலையோ அல்லது தனுசு வீட்டிலையோ நின்றார்னா உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலன்களை கொடுப்பார். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னி வீடு வந்து சுக்கிரனுக்கு நீச வீடு, தனுசு வீடு வந்து பகை வீடு. ஸோ இதனால் தன்னுடைய எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் தன்னுடைய பகை வீட்டிலோ அல்லது நீசமாக இருக்கக்கூடிய வீட்டிலோ அல்லது தான் இருக்கக்கூடிய, அதாவது என்னன்னா தான் கெடுதல் பண்ணக்கூடிய 6, 8, 12 சொல்லக்கூடிய ஸ்தானங்களில் இருந்து வக்கரமாயிருச்சுன்னா உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த கிரகங்கள். அந்த சமயத்தில் நீங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு தொழில் வியாபாரம் அபிவிருத்தி தன்னுடைய தசாபத்தி காலத்தில் பல நன்மைகளை செய்யும் அந்த கிரகங்கள். ஓகே, மிக்க